ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நம்ம ஏற்கனவே நாட்டுப்புற கலைஞன்லேருந்து சகோதரர் கலையரசன் அவர்கள் அகோரியானது பேசும் பொருளானது சோஷியல் மீடியாவில் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ அப்போ ஒரு வீடியோவில் ஒரு விஷயத்தை கேட்டிருந்தார். சிவன் யாரை நோக்கி தவம் பண்ணுறார்? ஏன்னா எனக்கு சிவன் தெரிந்தார், ஆனால் அங்கேயும் அவர் தவம் பண்ணிட்டு தான் இருக்கார். எல்லோரையும் விட உயர்ந்தவர் சிவன் நினைக்கிறோம், ஆனால் அவர் யாரை நினைத்து தவம் பண்ணுறார்? அப்போ இவரை விட உயர்ந்தவர் இருக்கிறார். உண்மையில் அவர் பேசுனதுடைய சாரம் இதுதான். அதை விட்டுட்டாங்க. எல்லோரும் அவர் சொன்ன மற்ற விஷயங்கள் விஸ்தாரத்துக்கு போயிட்டாங்க. குறிப்பாக மலைக்கான்ற திருநங்கை சகோதரி மற்றும் ரஜினி அம்மான்ற திருநங்கை சகோதரி, இவங்க 2 பேர் வாய்ஸ் கொடுக்க, அப்புறம் ஒரு சிலர் அந்த கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த ப்ராங்க்ன்ற பேரில் வந்தது தொடர்ந்து அப்படியே வர 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 அது வைரல் ஆச்சு. ஆனால் யாருமே இந்த சிவன் யாரை நினைத்து தியானம் பண்ணுறார் அப்படிங்கிறத ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கல. ஆனால் அதைத்தான் பெரிய விஷயமாக அவர் சொன்னார் ஆரம்ப கால வீடியோக்களே. ஸோ அதற்கான பதிலை நாம் போட்டோம். தலைப்பே சிவன் கடவுள் என்றால் அவர் யாரை நினைத்து தியானம் செய்கிறார் அப்படின்ட்டு. ஸோ அது அவசியம் பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோவை கலையரசன் அவர்கள் பார்த்துருக்குறாங்க, பார்த்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க நம்ம சேனல் பிகே சரவணகுமார் சேனல் அப்படின்னு சொன்னதை கட் பண்ணிட்டாங்களா அல்லது அவரே சொல்லலையான்னு தெரியல. சேனல் அப்படின்ட்டு வருது, பட் அந்த சேனல் பேரை கட் பண்ணுறாங்க. ஸோ ஏன்னா அந்த சேனலுமே நாஸ்திகர் தான் எடுக்கிறார். ஸோ அதனால் அவர் விரும்பாமல் இருக்கலாம், அல்லது இவரே ஒரு வேளை சொல்லக்கூடாதுன்னு நினைத்தாரோ அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நம்ம சேனலை வச்சு தான் அவர் சொல்கிறார். ஏன்னா அந்த மாதிரி வீடியோ நம்ம மட்டும்தான் போட்டோம். அதில் நம்ம சொன்ன அத்தனையும் சொல்கிறார். ஸோ அதில் அந்த யூடியூபர் சொல்கிறார், இந்த மாதிரி சிவன் உண்மையிலே ஜோதி ரூபத்தில் தான் இருக்கிறாரு, அதுதான் லிங்க ரூபம். நாம் ஒரு மனித ரூபம் வச்சுக்கிட்டோம். ஸோ அவர் சிவனை நினைத்து வழிபடுறார், தியானம் பண்ணுறார். நாம் யாரை சிவன் நினச்சிட்ருக்கோமோ அவர் உண்மையில் பிரம்மா தான் சிவனை நினைத்து தியானம் பண்ணுறார் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படின்னு நம்ம சேனலில் நாம் சொன்னதை தான் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இதுதான் நமக்கு தேவையும் கூட இல்லை. இந்த ஞானம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதை பார்த்து தான் எனக்கே தெளிவடைஞ்சேன். எப்படி நமக்கு இதெல்லாம் வருது அப்படின்னு எனக்கே ஒரு டவுட் இருந்துச்சு. ஸோ அப்போ இன்னொரு இடத்துலையும் இதை சொல்லியிருப்பார். இன்னொரு இடத்துல சொல்லும்பொழுது அவராக சொன்ன மாதிரி ஒன்று சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, நிறைய பேர் அவரை கேட்குற கேள்வி, குறிப்பாக ராம்ஜி அப்படிங்கிறவர், அடுத்தது ரஜினி அம்மா, அவங்க 2 பேரும் கேட்குறது என்ன அப்படின்னா, குறிப்பாக ரஜினி அம்மா கேட்குறதுனா, ஏன்னா 33 கோடி தேவதைகளுக்கு காட்சி தெரியாத காளி, ரிஷி முனிவர்களுக்கெல்லாம் காட்சி காட்டாத காளி உனக்கு காளி காட்சி காட்டுறாரா அப்படின்னு கேட்டிருந்தான். அதேமாதிரி ராம்ஜி ரஜினிகாந்த் நடித்த பாபா படத்தில் கருணாஸ் புலம்பிகிட்டே இருப்பார் இல்லையா அடிக்கடி, நான் 3 வேளை சாமி கும்பிட்றேன் என்னென்னமோ சொல்லுவார். எனக்கெல்லாம் கிடைக்காது சாமி, நீ உனக்கு போய் கிடைக்கிறாரா பாபா, என்ன பாபா நம்புகிற மாதிரியா இருக்குதுன்னு. அந்த மாதிரி தான் அவருமே சொல்லியிருப்பார் ராம்ஜி அவர்களும். நான் 3 மணி நேரம் ஹோமம் பண்ணுறேன் டெய்லியும், வாரம் ஃபுல்லாக அன்னதானம் பண்ணுறேன், அப்புறம் இலவச ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கிறேன், இலவச மருத்துவ முகாம் நடத்துகிறேன், அப்புறம் இன்னொன்று ஏதோ ஒன்று பண்ணுறேன்னாரு. இவ்வளோ பண்ணுற என்னாலேயே கடவுளை பார்க்க முடியல, உன்னால் பார்க்க முடியுமா அப்படின்னு அவர் கேட்டிருந்தார். அந்த படத்தில் அது கருணாஸ் சொன்னது நமக்கு ஒரு காமெடியாக தெரிஞ்சுது. இவர் கேட்குறது தன்னை கம்பேர் பண்ணிக்கிறார் இல்லையா. ஏய், நான் எவ்வளோ பெரிய ஆள், நீ என்னமோ திடீர்னு டாம் டூம்னா உடனே உங்க முன்னாடி காலி தோண்டிட்டாளா அப்படிங்கிறதும் ஃபுல்லாகவே அவருடைய இன்டர்வியூ சாரமாக இருக்கும். அதை பற்றி நம்ம தனி வீடியோவே போடலாம். இப்போதைக்கு இந்த 2 சகோதரிகள் கேட்ட கேள்வியை மட்டும் வச்சு போடுவோம். இப்போ இதற்கான பதிலும் நம்ம அந்த வீடியோவில் மட்டும் இல்லை, நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். காளி இவருக்கு மட்டும் காட்சி கொடுத்தாங்களா, இப்போ இவருக்கு மட்டும் காட்சி கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்குறது ரஜினி அம்மாள்,
ராம்ஜி. ஆனால் இவங்க மலைக்கா சகோதரி வந்து காட்சி கொடுத்ததை பற்றி பெருசாக பேசலை. நிர்வாணமாக பார்த்து நீ எப்படிடா சொல்லலாம் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு வந்து கலையரசனும் அவங்களுடைய மனைவியும் சேர்ந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது காளி ஃபோட்டோலாம் எப்படி இருக்குது அப்படின்னு ஃபோட்டோவை எடுத்து எடுத்து காட்டுறாங்க. எப்படி இருக்கா நீங்களே பாருங்கள், இப்படி தானே இருக்கிறாங்க, உங்களுக்கு அப்படி தானே தெரியும் காளியை எப்படி தெரியும் இல்லையா? நல்ல புடவை கட்டிக்கிட்டு தழைய பூ வச்சுக்கிட்டா இருக்கிறாங்க. காளினாலே நிர்வாணமாக தான் இருப்பாங்க. ஸோ அப்போ காளி காட்சி கிடைத்தால் அவங்க அப்படி தானே தெரிஞ்சிருப்பாங்க. இவருக்கு மட்டும் இல்லை, ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு காளி பல தடவை காட்சி கொடுத்துருக்குறாங்க, அவருக்கும் அப்படி தான் தெரிஞ்சிருப்பாங்க. ஸோ காளியை பார்த்தார்னு மட்டும் சொன்னாங்களே தவிர அதை எப்படி பார்த்தார், வேறு எப்படியாவது வந்திருந்தால் உங்களுக்கு முதல்ல அடையாளமே தெரியாது. ஸோ நம்ம அந்த சிவனை சொல்லும்போதே சொல்லியிருப்போம், சிவன் அப்படி கிடையாது, அவர் கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளி புள்ளியாக இருக்கார், செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில். அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு உங்களுக்கு நட்சத்திரம் மாதிரி முன்னாடி தெரிஞ்சால் உங்களுக்கு என்ன தெரியும், கண்ணில் ஏதோ பிரச்சனைன்னு நினைப்பீங்க. அப்போ நீங்கள் எதை சிவனாக நினைத்து இருக்கிறீர்களோ அந்த ரூபத்தில் வந்தால் தான் உங்களுக்கு புரியும். ஆனால் அது சிவன் கிடையாது. அதனால் கலையரசன் அவர்கள் சொன்ன மாதிரி கழுத்தில் பாம்பு போட்டுட்டு இருக்கிறவர் நம்ம எல்லாம் சிவன் நினச்சிட்ருக்கோம், அவர் ஆக்சுவலாக சங்கர். ஸோ அவர் காட்சி தெரிஞ்சிருக்கிறார், அவர் தியானம் பண்ணுறதா தெரிஞ்சிருக்கார். ஸோ அவர் சிவனை நோக்கி தியானம் பண்ணுறார். ஸோ சிவபெருமான் ஒருத்தர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார், அதன் மூலமாக தான் இது எங்களுக்கு தெரியும், அதை புரிஞ்சுக்கணும். மலைக்கா சகோதரியாக இருக்கட்டும், ரஜினி அம்மாவாக இருக்கட்டும், ராம்ஜியாக இருக்கட்டும், இவங்க எல்லாம் அவங்க குருமார்கள் சொன்னதை வைத்தோ அல்லது வேதங்களை படித்ததை வச்சோ பேசுகிறாங்க. நாம் சிவபெருமான் கலியுகம் அழியிற நேரத்தில் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதுதான் இப்போ நடக்குது, கலியுகம் அழியிறதுக்கு 100 வருடம் முன்பு. இது புராணத்திலே இருக்குதே. பிரளய காலத்தில் பார்வதி தேவி சிவனை நோக்கி தவம் செய்தார்கள். எதுக்கு? உலகத்தை காப்பாற்ற. யோசிச்சு பாருங்கள், பார்வதி சிவனுடைய மனைவி தானே, அப்படியே கேட்டால் சொல்ல போகிறாங்க, அதுக்கு எதுக்கு தவம் செய்யணும் அப்படின்னாலே பார்வதிக்கும் சிவனுக்கும் நினைக்கிற தொடர்பு நீங்கள் நினைக்கிற மாதிரி தொடர்பு கிடையாது. அதை வந்து அந்த வீடியோவில் சொன்னோம். அவர் வந்து திருமணம் பற்றி கேட்கும்போது ஏன் பார்வதி சிவன்லாம் திருமணம் பண்ணிக்கலையா அப்படின்னு கேட்டாங்க. இது அந்த அர்த்தம் கிடையாது. நாம் எல்லோரும் ஆத்மாக்கள் எல்லோரும் பார்வதி. சிவன் வந்து பிறப்பிறப்பிலே வராதவர், அவர் எப்போவுமே ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறவர். ஸோ 5000 வருட இறுதியில் 5000 வருட காலச்சக்கரத்தில் முதல் பாதி சொர்க்கமாகவும் அடுத்த பாதி நரகமாகவும் இருக்குது. பாருங்கள், இதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். ஸோ அந்த நரகத்தில் கடைசி 100 வருடம் சிவபெருமான் வர்றது, அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. எங்கேருந்து வர்றார்? இந்த செம்பொன் நிறமான ஒளி உலகத்திலிருந்து வர்றார். இதில் மேலே இருக்கக்கூடிய ஒளி புள்ளி தான் சிவன், கீழே இருக்கிற குட்டி குட்டி புள்ளி எல்லாம் நாம தான், ஆத்மாக்கள். அங்கேருந்து இந்த பூமிக்கு வந்து நாம் இந்த பூமிக்கு வரும்போது இந்த பூமி சொர்க்கமாக இருக்குது, சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவம் செய்கிறோம் முதல் 2500 வருஷத்துக்கு. அடுத்த 2500 வருஷம் இதே பூமி நரகமாகுது. ஸோ காரணம் என்னென்னா, நம்ம பாவம் செய்ய ஆரம்பிக்கிறோம். சொர்க்கத்தில் அழியக்கூடிய உடல்னு நம்மளை நினைக்க மாட்டோம், இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மானான்ற உணர்வில் இருப்போம். ஆத்மான்றது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் தான் இங்கே போட்டு வைக்கிறோம். இந்த ரகசியத்தை சொல்கிறதுக்கு தான் கடவுள் வரார். ஆத்மான்ற உணர்வில் நீ சொர்க்கத்தில் இருக்கும்போது எந்த பாவமும் செய்யலை. ஆனால் 2500 வருஷம் கழிச்சு என்ன ஆயிடுது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்மான்றதை மறந்துடுற, உடல்னு நினைக்கும் போது புலன் இன்பத்துக்கு அடிமையாயிடுற. அதுக்கு முன்னாடி சொர்க்கமாக தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் சொர்க்கத்தில் இருந்தையே அந்த வெளி உலக விஷயத்தினால உனக்கு சந்தோஷம் வரல, அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய உலகம்தான். ஆனால் அதையெல்லாம் விட அதிக சந்தோஷம் உனக்கு எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? உனக்குள்ளே இருந்தே வந்தது. ஏன்னா ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். அந்த ஆத்மா தான் நான்ற உணர்வில் சதா இருந்ததுனால உனக்கு அந்த ஆனந்தம் இருந்தது. 2500 வருடம் கழிச்சு நான் ஆத்மா என்பதை மறந்ததுனால ஆத்மாவை இன்பத்தை வெளியில் தேடுறேன், புலன் இன்பத்தின் மூலமாக. ஸோ வெளி இன்பங்கள் எல்லாமே சிற்றின்பம், கொஞ்ச காலம் மட்டுமே இருக்கும், சில நொடிப்பொழுது மட்டுமே அது நிலைக்கும். அதை தேடி தேடி மீண்டும் மீண்டும் அடையணுன்ட்டு பல பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அதனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த 5 விகாரத்துக்கு அடிமையாகி பாவம் மேலே பாவம் செய்து கடவுள் கொடுத்த சொர்க்கத்தில் இருந்த அந்த அளவற்ற செல்வம், அழகிய உடல், ஆரோக்கியமான உடல், தெய்வீக குணங்கள் எல்லாத்தையும் இழந்து துக்கம் மேலே துக்கம், பலவிதமான நோய்கள், இயற்கை சீற்றம், ஒரு பக்கம் குண்டு போட்டு சாகடிக்கிறது எல்லாமே நடந்துட்டு இருக்குது. இதிலிருந்து காப்பாற்றுறதுக்காக சிவபெருமான் வரார். பிறப்பிறப்பிலே வராதவர் வரார்.
இதுவரை இந்த பூமியில் வராதவர் வரார். இதுவரை யாருமே பார்த்ததும் இல்லை, பார்க்க போவதும் இல்லை, பார்க்க முடிவதும் இல்லை. ஏன்னா அவருக்கு உடல் கிடையாது. அப்போ ஒரு வயோதிகர் உடலுக்குள்ளே பிரவேசமாகி இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். ஸோ அந்த பிரம்மா வாய் வழியாக சிவன் கொடுக்குற ஞானத்தை தான் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக போதிக்கப்படுது. கடவுள் நடத்துகிற குடும்பம் அது. கரெக்டாக இயக்கம்னு கூட சொல்ல முடியாது. குமாரிகள்னால் என்ன அர்த்தம்? பிரம்மாவுடைய குழந்தைகள். இந்த ஞானத்தை கேட்டு புரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் உடனே குமாரிகள். ஆனால் இதை புரிஞ்சுக்கிட்டாலும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, கேட்பாங்க, புரிஞ்சுக்குவாங்க, வெளில சொல்ல மாட்டாங்க. சொன்னால் அவங்களுக்கு காசு வராது, கூட்டமெல்லாம் இங்கே போயிடும். அது ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த சேனலில் நம்ம சேனல் பேரை சொல்லாமல் விட்டதுக்கு. ஏன்னா இங்கே உண்மைன்றது அவங்களுக்கு தெரியும், இதை எதிர்த்து பேச முடியாது, இதில் நக்கல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் இது புரியுமான்றது பெரிய விஷயம். எல்லாருக்கும் இந்த ஞானம் புரிஞ்சிடாது. ரொம்ப ஈஸி தான், படிப்பறிவு இல்லாதவர்களுக்கெல்லாம் புரியும், ஆனால் ரொம்ப படித்த புத்திசாலிகளுக்கு புரியாது. அதான் இறைவனுடைய ஞானத்துடைய அற்புதம். ஸோ கடவுள் இந்த ஞானத்தை ஏன் கொடுக்குறாரு தெரியுமா? கலியுகம் அழிந்து இந்த பூமி மீண்டும் சத்தியுகமாக மாறும், உலகம் அழியப்போகுதுன்னு சொல்லிவிட்டு அதை சொல்கிறதுக்கு அவர் வரலன்னா, ஏன்னா அது துக்கமான செய்தி இல்லையா? ஜென்ரலாக சொர்க்கம் வரப்போகுதுன்றதை சொல்கிறதுக்கு வந்திருக்கிறார். சொர்க்கம் வரும்போது இதே பூமி தான் சொர்க்கமாக இருந்தது, மீண்டும் சொர்க்கமாக மாறப்போகுது. அப்போ இந்த உலகம் மாறணும் இல்லையா? அதுதான் உலகழிவு. ஆனால் அந்த நேரம் நீ பயப்பட தேவையில்லை, ஏன்னா நீ அழியக்கூடிய உடம்பு இல்லை, ஆத்மா. உடல்ன்ற உணர்வு இருக்கும் வரை தான் உனக்கு பயம் இருக்கும். ஆத்மான்ற உணர்வில் நிலைத்தால் உனக்கு பயம் இருக்காது, காமம் இருக்காது, கோபம் இருக்காது, பற்று பேராசை ஆங்கிறனா என்னன்னே தெரியாது. பரிசுத்தமான குழந்தை மாதிரி இருப்பா. அதனால தான் பைபிளில் கூட பரிசுத்தமான குழந்தை மாதிரி ஆகாமல் சொர்க்கத்தில் யாரும் வர முடியாதுன்னு இயேசு கூட சொல்லியிருப்பார். ஸோ அப்படி சிவபெருமானை மாதிரியே நம்மை பரிசுத்தமாக்குறதுக்காக சிவபெருமான் வரார். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்னு சொல்கிறோம். கடவுள் ஒருவரே, எல்லா மதத்துக்கும் கடவுள் ஒருவர் தான். அப்போ யார் இந்து மதத்தில் இத்தனை சாமி, முருகன், பிள்ளையார், என்னென்னமோ வருது இல்லையா? அதுலேயும் குறிப்பாக கிருஷ்ணர், ராமர், லக்ஷ்மி, இவங்கெல்லாம் தேவதைகள், சொர்க்கத்தில் வாழ்ந்தவர்கள். யாரும் இல்லை, நாம தான். அப்படி இருந்தவர்கள் தான் மறுஜென்மம் எடுத்தெடுத்து அனைத்தையும் இழந்துட்டோன்றதை சொல்கிறதுக்கு தான் கடவுள் வரார். மீண்டும் சொர்க்கத்துக்கு போகணும், மீண்டும் நீ நாராயணன் ஆகணும், மகாலட்சுமி ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் கடவுள் வரார். அதில் குறிப்பாக காளியை யாராலும் பார்க்க முடியாதுன்றாங்கல்ல, அப்படிலாம் கிடையாது. காளியை எல்லாரும் பார்க்கலாம். ஏன்னா ஆத்மாக்களாகிய நாம தான் பார்வதியே, நாம தான் காளியே. நம்ம பார்வதியோ இல்லையோ சத்தியமாக நம்ம காளி. ஏன்னா காளி எப்படி இருப்பாங்க? கருப்பாக இருப்பாங்க, நிர்வாணமாக இருப்பாங்க, ஒரு ஆக்ரோஷமாக இருப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கிறது நாம தான். அந்த நிர்வாணமாக இருக்கிறதுடைய காரணம் என்னென்னா தேக உணர்வில் இருக்கிறோம். ஸோ அந்த தேக உணர்வில் இருக்கிற நாம் அந்த தேகன்ற உணர்வை அறுத்தெறியும் போது நம்ம பார்வதி தேவி ஆகிறோம். அதனால தான் பிள்ளையார் கழுத்தை அறுத்த பிறகு அவர் சாந்தமானவராக மாறுறார். அதேமாதிரி கழுத்து மாரியம்மன் சொல்கிறாங்க இல்லையா, மாரியம்மன் கீழே இருக்கும். அது அந்த காளியோடைய கழுத்தை அறுப்பட்ட பிறகு அப்படின்னா கழுத்தை நிஜமாலாம் இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. நான் உடல் என்கின்ற உணர்வை முற்றிலுமாக துரத்தல், ஆத்ம உணர்வில் நிலைத்திருத்தல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு வீட்டிலையும் ஆணும் பெண்ணும் சண்டை போடுறாங்கல்ல, அப்போல்லாம் அவங்க காலியாக தான் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி கோபம் வந்துச்சுன்னா, டேய் நான் பத்திரகாளியாக மாறிடுவேன், ஒரு கொட்டால உருவி விடுவேன்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அதுதான் காளி. அப்படி தான் நம்ம இருக்கிறோம் இறைவனுடைய ஞானத்தை அடையும் வரை. அப்படி தானே பிள்ளையார் இருக்கிறார் அது வரைக்கும். சிவன் கூடயே சண்டைக்கு போவார் இல்லை, முருகனும் அப்படி தானே சுறுசுறுன்னு கோபம். எல்லாம் காளி தான். காளினா நான் கருப்பாக இருக்கிறவங்கன்னு அர்த்தம். ஸோ கருப்புன்றது உடலில் மட்டும் இல்லை, உள்ளத்தில் இருக்கிறத அப்படி காட்டுறாங்க, அவ்வளோதான் இல்லையா? காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற அழுக்கு கருப்பு உள்ளே சேர்ந்துருச்சு. அதை வெண்மையாக்குறார், அழிக்கிறார். எப்படி? உன்னை ஆத்மான்னு உணர்ந்து மீண்டும் சிவபரமாத்மாவை நினைவு செஞ்சுக்கிட்டே அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். எந்த அளவிற்கு அவரை நினைக்கிறையோ அந்த அளவுக்கு ஆத்மா தூய்மையாகும் அப்படின்னு கடவுள் சொல்கிறார். இப்போ காட்சி காட்டுறதை பற்றி பார்ப்போம். இப்போ கலையரசன் மீண்டும் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார். என்னென்னா, என்கிட்ட குறி கேட்க வந்த பையன் சொல்கிறான், நான் 15 வருஷமாக சிவனை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கே ஆச்சரியமாயிடுச்சு, என்னடா நம்மளாவது ஏதோ கொஞ்சம் முயற்சி பண்ணோம், அவன் என்ன பண்ணால் அவனுக்கு 15 வருஷம் சிவன் தெரிகிறார் அப்படின்ட்டு. ஸோ இதற்கான பதில் நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம்.
இயேசு தெரிவர் கிறிஸ்தவர்களுக்கு, எல்லாருக்கும் இல்லை, பாவனையோடு இருக்கிறவங்களுக்கு. அதிலும் குறிப்பாக பல ஜென்மமாக அந்த பக்தி தீவிரமாக அதுதான் கடவுள் அப்படின்னு நம்புறது. அதான் அவங்களுக்கு தெரியறதுனால அது உண்மை கிடையாது, அது வேறு விஷயம். நிஜத்திலே அப்படி ஒருத்தர் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. காலின்லாம் நிஜமால அந்த மாதிரி நிர்வாணமாக அப்படி நாக்க தொங்க போட்டு அப்படிலாம் சத்தியமாக யாருமே கிடையாது. அதுமாரி சிவபெருமான்ட்டு கழுத்தில் பாம்பு போட்டு அப்படியும் சத்தியமாக யாருமே கிடையாது. சிவன் ஒரு ஆத்மா, அவ்வளோதான். ஆனால் பக்தி மார்க்கத்தில் அந்த மாதிரி படத்தை உருவாக்கிட்டதுனால அதுதான் சிவன் நாம் நம்பி தியானம் பண்ணுறதுனால அதை பார்க்கணும்னு பல ஜென்மமாக நாம் தீவிர முயற்சி பண்ணதோடைய பலனாக ஏதோ ஒரு ஜென்மத்தில் உங்களுக்கு கிடச்சி தான் ஆகணும் நீங்கள் ஆசைப்பட்டது, அதனால் காட்சி வந்தது. அதனால் சிவன் அப்படி இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது, காளி அப்படி இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அது நிர்வாணமாக இருக்கிறது வந்து தேக உணர்வில் இருக்கிறது, ஆக்ரோஷம் உங்களுக்கே தெரியும், கோபத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இதையெல்லாம் வெல்லணும், வென்றால் தான் நீங்கள் பார்வதி தேவி ஆவீங்க. ஸோ காளி, நீங்கள் அந்த காளியோடைய கதையெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த ஆக்ரோஷமாக எப்போ ஆவாங்க அப்படின்னா சிவன் பேச்சை மீறி வெளியில் போகும்போது தான் அவங்க ஆவாங்க. சிவனோடு இருக்கும்போது சாந்தமாக இருப்பாங்க, சிவனை விட்டு வெளியே போகும்பொழுது தான் என்னை தடுக்காதீங்கன்னு சொல்லிகிட்டே போவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம சிவனின் நினைவில் இருக்கும் வரை நாம் சாந்தமாக இருப்போம். ஆத்மானு வந்து சிவபரமாத்மாவின் நினைவில் இருக்கும்பொழுது, சிவனை நினைக்கும்பொழுது, சிவனை மறக்கும்பொழுது, ஆத்மான்றதை மறக்கும்போது தானாகவே பழைய கலியுக குணங்கள் வரும். ஸோ அப்போ கலியுக குணம் வரும்போதெல்லாம் நம்ம காளியாக மாறிடுறோம். ஸோ ஒரிஜினல் காளியே நம்ம எல்லாம் நம்மளை சுற்றி எல்லாம் காளி தான். சரி, இப்போ நிர்வாணமாக காளி அப்படிங்கிறாங்க இல்லையா, இது வந்து அந்த பக்தர்கள் இல்லையா, காளியை தவம் செய்து காளிதான் கடவுள் அப்படின்ட்டு வெறித்தனமாக தியானத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த காட்சி கிடைக்கும். ராமகிருஷ்ணர் கிடச்சிருக்கு, நிறைய பேருக்கு கிடைச்சிருக்குது. இவர் சொல்கிறார், சொல்லாமல் நிறைய பேருக்கு கிடைக்க தான் செய்யுது. இது இல்லாமல் சீரடி சாய்பாபா கிடைக்கிறாரு, சத்ய சாய்பாபா கிடைக்கிறாரு. இப்போ அவங்களாம் கடவுளா? கிடையாது. ஆனால் அவங்களையும் கடவுள் நம்புகிற மாதிரி தான் காளியையும் கடவுள் நம்புறது. ஸ்ரீ கிருஷ்ணரே கடவுள் கிடையாது இல்லையா, அந்த சொர்க்கத்திற்கு அவரை அனுப்பியது சிவபெருமான். எப்படி இப்போ கொடுக்குறாரு பாருங்க ஞானம். ஆத்மானு வந்து சிவபரமாத்மாவை சதா நினைவு செய்து காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரத்தை முற்றிலும் வென்றால் நீ நாராயணன் ஆவாய் அப்படிங்கிற ஒரே விஷயத்தை தான் சொல்கிறார். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். கடவுள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எந்த வேதத்தையும் படிக்க தேவையில்ல, எந்த சாமியார் பின்னாடியும் போக தேவையில்ல, எந்த அகோரி பின்னாடியும் போக தேவையில்ல, பணத்தை தின்ன தேவையில்ல, இந்த மாதிரி எந்த தவறான அருவருப்பான செயலும் நீங்கள் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா இந்த கஞ்சா அடிக்கிறது, பிணத்தை தின்றது, இது வந்து ஒரு பெரிய ஓகே, பிணத்தை தின்னா ஃபுட் இன்ஃபெக்ஷன் ஆகும், இதெல்லாம் ஓகே, சாப்பிடாமலாம் இருக்கிறாங்க. இதனால் எந்த விதமான புண்ணியமும் யாருக்கும் கிடையாது இல்லையா. ராம்ஜி கேட்குறாரு, இதனால் என்ன புண்ணியம்? நான் வந்து ஒரு சில விஷயங்கள் பண்ணேன். ஸோ அதை பற்றி நம்ம தனியாக வீடியோ போடுறோம். ஏன்னா அவர் சொன்ன டோன் அவர் கேட்டது கரெக்டு, பட் சொன்ன டோனில் அகங்காரம் இருந்ததுனால அதுக்கு தனி வீடியோ நம்ம போடுறோம். ஸோ ஒரு சக்தி வேணும் அப்படின்னு நீங்கள் முன் ஜென்மத்தில் ஒரு ஜென்மமோ 2 ஜென்மம் தீவிரமாக நீங்கள் இருந்தீங்கன்னாலே உங்களுக்கு அந்த ஜென்மத்திலேயோ அல்லது அடுத்த ஜென்மத்திலேயோ திடீர்னு அது கிடைக்கும். உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், அவர் வந்து நண்பனோட பிரியாணி சாப்பிட போகிறார். நல்ல பசி, நான்வெஜ் பிரியாணி சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கார். ஸோ அப்போ ஃப்ரெண்டு சொல்கிறான், இருடா இந்த கோயிலுக்கு நான் போயிட்டு வரேன், இங்கே என்னோடய குருஜி இருக்கிறாரு அப்படின்ட்டு போகிறார். இவன் டேய் பிரியாணி சாப்பிட்லண்டா பசிக்குதுடா அப்படின்னு டென்ஷன் ஆகுறார் நண்பர். அப்போ சரின்ட்டு வேண்டாம் வெறுப்பா உள்ளே போகிறார். கோயிலுக்குள்ளே போனோடனே வாடா அப்படின்ட்டு அந்த நண்பருடைய பேரை சொல்லி அந்த சாமியார் கூப்பிட்றார். இவருக்கு அப்படியே ஷாக் ஆகிடுச்சு, என்னடா நம்ம பேரை சொல்லி கூப்பிட்றாருன்ட்டு. உட்கார்ந்தோடனே அவருடைய ஹிஸ்ட்ரியே சொல்கிறார் ஃபுல்லாக. அப்படியே சமர்ப்பணம் ஆயிட்டார் ஒரே செகண்டில். அப்புறம் அவர் கூடவே இவர் இருந்து ஒரு டைமுக்கு பிறகு நீ குருவை மிஞ்சி சிஷ்யன் ஆகிட்ட அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ இவர் வந்து இந்த மாதிரி நிறைய வரவங்க கிட்டலாம் பேசுவார் இல்லையா, அதை நீ பேசி இனிமேல்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பேசுனா இவருக்கு தானாக வருது. அதே மாதிரி அந்த அவங்களுடைய பேர், அவங்களுடைய வாழ்க்கை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இன்னும் ஒரு படி மேலே போய் அவர் வந்து ஃபோனை எடுத்தார் அப்படின்னா அவருக்கு ஃபோன் வரும். அப்போ ஃபோன் வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைக்காக ஃபோன் வரும். அப்போ ஃபோன் பண்ணுறவர் என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறார், எந்த இடத்துல இருக்கிறார்,
அவர் எதற்காக கால் பண்ணியிருக்கிறார், அவருக்கு பிரச்சனை கொடுப்பவர் இப்போ எங்கே இருக்கிறார், இவ்வளோத்தையும் ஹலோ அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்லுவார். வேறு எதுவுமே அவங்க சொல்ல தேவையில்ல, ஹலோ அவர் பேர் கூட சொல்ல தேவையில்ல, டக்குன்னு சொல்லிடுவார். இதை நான் மெயினாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ராம்ஜி அவர்கள் சொல்லும் பொழுது என் பையன் வந்து ஒரு பந்தை ஒழிச்சு வைப்பான், வேணா அந்த கலையரசனை வந்து அவர் சிவபெருமானை தான் பார்ப்பாராம பேசுவாராம, அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கரெக்டாக சொல்ல நான் அப்போ ஒத்துக்கிறேன் அப்படிங்கிறார். ஏன்னா இவருக்கு தெரிஞ்சால் மாத்திரம் அப்படியெல்லாம் மனிதனால் செய்ய முடியாது. ஆனால் உண்மையில் அப்படி பண்ணக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சம்மந்தமே இல்லாமல் இந்த சக்தி அவங்களுக்கு வரும், சம்மந்தமே இருக்காது. அவங்க வந்து இதுக்காக எதுவுமே பண்ண மாட்டாங்க இந்த ஜென்மத்தில், முன் ஜென்மத்தில் கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க, அது வேறு விஷயம். திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் அவங்களுக்கு அந்த குண்டலினி ஆக்டிவேட் ஆகுறதுல சும்மா பிராணாயாமம் பண்ணலான்ட்டு உட்காந்துருப்பாங்க, சர்ருன்னு பார்த்தா மூலாதாரத்துலேருந்து பாம்பு ஏறும். இதெல்லாம் முன்ஜென்மத்துடைய தொடர்ச்சி, அதே ஆத்மா இல்லையா? ஸோ இதே பதிலை வந்து அவர் சொல்லியிருப்பார் கலையரசன். ஸோ அதுவும் நம்ம வீடியோவில் சொன்னது தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. நான் வந்து இப்பயே இவனுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்குறாங்க. நான் பல ஜென்மம் எடுத்துருப்பேன்ல, அதே ஆத்மா தானே, நான் ஏன் அப்போ அப்படி பண்ணியிருக்கூடாது, அதனால் இப்போ கிடச்சிருக்கலாம்ல, ஒரே வருஷத்தில் எப்படி வந்தான். ஸோ இது வந்து நம்ம சொன்ன பதில் தான் சொல்லியிருக்கார். பட் கடவுளின் பக்கம் திரும்பிட்டா அவங்க பக்கம் யாரும் வரமாட்டாங்கன்றதுனால சேனல் பேரை மறைச்சிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கலையரசன் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி சக்தியெல்லாம் வந்துச்சா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி சக்தி யாருக்குமே வராதுன்னு நினைக்கிறது அறியாமை. கண்டிப்பாக இது நடக்குது. ஸோ அடுத்தது காளியை பார்க்க முடியுமா அப்படின்னா, காளியை நினைத்து இவர் தீவிர பக்தராக பல ஜென்மமாக இருந்திருந்தால் கண்டிப்பாக காளியை பார்க்க முடியும் தான். அதுதான் பிடிச்சி இழுக்குது. இல்லைன்னா ஒரு ஃபேமஸாக என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருந்தவருக்கு திடீர்னு ஏன் போகணும்னு தோணுது இல்லையா? அதேமாதிரி பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மகாவிஷ்ணுவும் அப்படி தானே, சினிமா எடுத்துகிட்டு இருக்கிறவங்க வந்து திடீர்னு தூக்கி கடைசிட்டு ஏன் இந்த பக்கம் வரணும்னு தோணுது இல்லையா? முன்ஜென்மத்துடைய தொடர்ச்சி டக்குன்னு ஸ்லைட்டாக ஒன்று வரும்போது அது ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இதில் வந்த பிறகு அவங்களுக்கு கோடி ரூபாய் கொடுத்தாலும் வேறு துறைக்கு போக மாட்டாங்க இல்லையா? அவர் சினி ஃபீல்டில் தானே இருந்தார். ஸோ அதில் நல்லா, ஏன்னா அவருக்கு ஆன்மீகத்திலே இவ்வளோ சக்ஸஸ் பண்ணுறவரால் சினிமாவனால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஆனால் அது வேண்டான்னு தானே வந்திருக்கிறாரு. ஏன்னா இது ஒன்ஸ் பிடிச்சி இழுத்துருச்சுன்னா இதை தவிர அவங்களுக்கு வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இது எல்லாத்துக்குமே பொருந்தும், ஆன்மீகம்னு இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட துறை வந்து ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அதை தவிர வேறு எதில் போனாலும் அவங்க ஃபெயிலியர் தான் ஆவாங்க. அதனால் அவங்க ஃபெயிலியர்னு அர்த்தம் கிடையாது, அவங்க துறையை இன்னும் அவங்க சந்திக்கலைன்னு அர்த்தம். அல்லது சந்தித்தாலும் ஏதோ ஒரு விதத்திற்கு, ஏதோ ஒரு பொருள் அல்லது நபருக்கு அடிமையாக, காமத்துக்கு அடிமை, இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிமை, இந்த மாதிரி ஏதோ ஒன்றுத்தினால தன் வாழ்க்கை தானே அழித்து கொள்பவர்களாக இருக்கலாம். ஸோ காளியை எப்போவுமே நிர்வாணமான ஃபோட்டோவை மட்டுமே நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் காளி காட்சி கிடைத்தால் கண்டிப்பாக நிர்வாணமாகத்தான் காட்சி கிடைத்திருப்பாங்க. அப்படி கிடைச்சிருந்தால் தான் அவங்களுக்கு அது காளின்னு தெரியும். இன்னொரு விஷயமும் அவர் சொல்லியிருந்தார், என்ன அப்படின்னா, அந்த அங்கங்களை வர்ணிச்சிருந்தார். இந்த பிக் பாஸில் யாரோ ஒருத்தர் நிக்சன் அந்த மாதிரி ஒரு பொண்ணை வர்ணித்து அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி காளியோடைய அங்கங்களை வந்து சம ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரிலாம் சொல்லிப்பார். உலக அழகியெல்லாம் கிட்ட நெருங்க முடியாது, அவ்வளோ அழகு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதனால தான் நிறைய பேர் கோபப்படுறாங்க. நான் அம்மானு நினைக்கிற ஒருத்தங்களை நீ எப்படி இப்படி சொல்லலாம்? மலைக்கா சகோதரிக்கு வைக்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு இது தான். ஸோ இப்போ இதை வந்து நம்ம வந்து இதில் நோ கமெண்ட்ஸ் தான். ஏன்னா அப்படி வந்து எந்த பெண்ணையுமே வர்ணிக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் அதை சொல்லும்போது அவர் ஒரு காரணத்திற்காக சொன்னார். அதுதான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. அது என்ன காரணத்துக்காக சொல்கிறார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு பிரபலமான கோயிலில் இப்படி ஒரு சித்திரம் இருக்குது பாருங்களேன். இப்போ இந்த இதை வந்து ஒரு சும்மா ஒரு பிரச்சனையாக்கி மீடியாவில் பரபரப்பாக வைக்கணுன்றது மட்டும்தான் மீடியாக்காரங்களுடைய நோக்கமாக இருக்குதே தவிர, அவர் உண்மையில் கேட்ட கேள்விகள் அதை பற்றி யாருமே விவாதம் பண்ணுறது கிடையாது. பண்ணுறதுக்கு உண்மையில் அவங்க ஆன்மீகத்தில் ஈடுபட்டு இருந்தால் தான் அதை பற்றி யோசிக்கணும். அவங்க வந்து மீடியாக்காரங்க, அவ்வளோதான், ஆன்மீக சேனலும் கிடையாது. அதனால் கண்டிப்பாக அவங்க அதை யோசிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, ஒரு பிரபலமான கோயிலில் வந்து இந்த சிலை இருக்கும், யாகம் வளர்ப்பாங்க, யாகத்திலேருந்து காளி நிர்வாணமாக இருப்பாங்க. அப்போ வந்து யாகம் செய்கிறவன் காம வயப்பட்டிருப்பான். ஸோ அது உடலில் தெரிஞ்சிடும்.
ஸோ இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டு வந்து வரும். நான் வந்து அதை கண்டுக்கவே இல்லை. நான் பாட்டுக்கு மந்திர உச்சாடனம் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு இன்டர்வியூவில் அது காலியில் மோகினி அப்படின்னு சொன்னாங்களாம். அது நான் அந்த இன்டர்வியூ பார்க்கல. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, காளி வந்திருந்தால் கண்டுக்காமல் இருக்க மாட்டாங்க இல்லையா? காளியை அம்மாவாக பார்ப்பாங்க. ஸோ அது ஒன்று. ஸோ அப்போ இவர் சொன்னது வந்து வேறு ஏதோ ஒன்றாக இருக்கலாம், மோகினின்னு சொல்கிறார், அப்படி இருக்கலாம். ஆனால் ஆன்மீக பாதையில் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமா அப்படின்னா, இது வந்து காட்சியாக தான் கிடைச்சதாக அவர் சொல்கிறார். ஆனால் நிஜத்திலேயே இந்த மாதிரி தடங்கல்கள் வரும். ஆன்மீகத்தில், அதாவது அது வரைக்கும் காமத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவனுக்கு கூட எப்போ காமத்தை விடணும்னு நினைக்கிறானோ அப்போ தான் அவனை தேடி வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நிறைய சாமியார்கள் பாதிரியார்கள்லாம் விழுறதுக்கு முக்கியமான காரணம், அவன் வந்து நம்ம இந்த ஆன்மீகத்தில் போனால் நம்மளை தேடி நிறைய பெண்கள் வருவாங்கன்ட்டு வரல. அவன் கடவுளுக்காக தான் எல்லாத்தையும் தூக்கி கடைசிட்டு வரான் சின்ன வயசுலேயே. ஆனால் அந்த வழியில் போகும்பொழுது அவன் கற்பனை கெட்டாத சினிமா ஸ்டார் அந்த மாதிரி நபர்கள்லாம் வரும்பொழுது அவனுக்குள்ளேயும், அவனும் கலியுகத்திலிருந்து தானே வந்திருக்கிறான். அவன் பல ஜென்மமாக சாமியாராகவே இருந்தாலும் ஆத்ம சக்தி இழந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அப்போ ஒரு டைம் குறிப்பாக இந்த கலியுகத்தின் இறுதியில் விழுந்துடுறாங்க எல்லாமே. ஸோ அதை தான் அவர் மென்ஷன் பண்ணுறார். ஸோ அந்த டெஸ்ட்டில் நான் ஃபெயில் ஆகலை அப்படின்னு சொல்ல வர்றார். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிஜத்திலேயே நடக்கும் இல்லையா? நிஜத்திலே அந்த மாதிரி அழகான பெண்கள், அதாவது ஆண்களுக்கு, பெண்கள் அதே மாதிரி ஆன்மீகத்தில் பயங்கரம் முன்னேறி போனாங்கன்னா அழகான ஆண்கள் அல்லது திறமையான ஆண்கள், பணக்கார ஆண்கள், இவங்க வந்து வழி தேடி வர மாதிரி இருக்கும். ஸோ அதையெல்லாம் நீங்கள் ஒதுக்கி ஒதுக்கி எனக்கு கடவுள் தான் வேணும், கடவுள் தான் வேணும்னு தள்ளிக்கிட்டே இருக்கணும். ஆனால் பெரும்பான்மையானவர்கள் அதில் விழுந்துடுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அது கடவுள் கொடுக்குற இந்த நேரடி ஞானம் எடுத்த பிறகு. ஸோ அதுதான் கோயில் கோபுரத்தில் நீங்கள் பார்க்குற ஆபாச சிலையோடைய உண்மையான அர்த்தம். கோபுரம் மேலே பார்க்கும்போது ஆபாசமான விஷயங்கள் இருக்காது, கீழே இறங்க இறங்க தான் ஆபாசம் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா, அந்த மேலேன்றது சொர்க்கம். அந்த சொர்க்கத்தின் உச்சத்தில் நம்மளை அழைச்சிட்டு போய் கடவுள் விடுறார். கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்ம சக்தி இழந்து இழந்து அப்படியே காமம் கோபம் இதெல்லாம் நம்ம அடிமையாகிறது தான். கீழே வர வர ஆபாச சிலைகள் இருக்குது, அது ரொம்ப ஆபாசமாகலாம் இருக்கும், காமத்தில் ஈடுபடுற மாதிரி. அதுவும் அப்நார்மலாக விலங்குகளோட காமம், இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் கீழே இறங்க இறங்க கலியுகத்தில் வரும்போது மனிதன் இப்படி ஆகிறான். இப்படி இருக்கிற மனிதன் கிட்ட தான் கடவுள் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து மேலே உயர்த்துறார் இல்லையா? இப்போ இவங்க கேட்குறாங்களே, பெரிய பெரிய மகான்கள் கிட்டலாம் வராத கடவுள், அவங்க காளியை சொல்கிறாங்க, நம்ம கடவுள்னே எடுத்துக்கலாம், சிவபெருமானே எடுத்துக்கலாம், கடவுள் ஒருத்தர் தான், இவங்க கிட்ட வராரா அப்படின்னா, சொர்க்கத்தில் கிருஷ்ணர் இருக்கிறார் இல்லையா? இந்த உலகத்தில் பிறந்ததுலேயே நம்பர் 1 மகானாத்மா, தூய்மையான ஆத்மா, யோக பலத்தினால் பிறந்தவர், காமத்தினால் பிறக்கல. அவர் மட்டும் இல்லை, சொர்க்கத்தில் வாழ்ந்த எல்லாருமே காமம் இல்லாமல் பிறந்தவர்கள் தான். அதனால தான் கோயில் கட்டி கும்பிட்றோம். நாம் தான் அப்படி இருந்தோம். அப்போ அந்த கிருஷ்ணருக்கே கடவுள் வரல, ஏன்னா சொர்க்கத்தில் கடவுள் வரமாட்டார். அதனால தான் அன்பேஷம் பண்ணுறோம். அதை பற்றி சிவன் எங்கே இருக்கிறார்னு இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அங்கே வரல, அவர் தான் உயர்ந்தவர், அங்கேயே வரலையே கடவுள். ஏன்னா வர வேண்டிய அவசியம் கிடையாது, தூய்மையாக்க தான் வரணும். அடுத்தது ராமகிருஷ்ண பரமஹம்சர், வள்ளலார் அந்த காலத்தில் வரலை, அவர் வர்றது கடைசி 100 வருடம் தான். ஆனால் அவங்களே இப்போ வரும்போது இந்த ஞானத்தை எடுப்பாங்களான்றது டவுட்டு தான். ஏன் டவுட்டுனா, அந்த மாதிரி ஃபேமஸாக இருக்கிற ஆத்மாக்களுடைய முதல் ஜென்மம் அது. முதல் ஜென்மத்தில் தான் அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக இருப்பாங்க தூய்மையாலும். அடுத்த ஜென்மத்தில் அவங்க விழ ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம தான் ரொம்ப ரொம்ப விழுந்திருப்போம், அது வேறு விஷயம். சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே இருந்தவங்க தான் ரொம்ப விழுந்திருப்போம். ரொம்ப விழுந்தவர்கள் தான் இறைவனையும் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? விழுந்தது துரதிர்ஷ்டமாக இருந்தாலும் கடவுளை கண்டுபிடிக்கிறோம் பாருங்கள். சாமியார் பின்னாடியோ அகோரி பின்னாடியோ யார் பின்னாடியும் போய் ஏமாறாமல் இருக்கிறோம் பாருங்கள். அல்லது ஏமாந்தா கூட டக்குன்னு ஏந்திரிச்சு வரும் பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அந்த மாதிரி அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் இருந்தால் மட்டுமே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்க்குற பொறுமை உங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா மற்ற இடங்களில் எதுலேயும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க, அவங்க அடிச்சுக்குவாங்க, சண்டை போட்டுன்னு இருப்பாங்க, அதான் மக்களுக்கு பிடிக்குது, அதை பார்ப்பாங்க. பட் இதை இவ்வளோ, அதாவது உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களால் ஏற்றுக்க முடியாமல் இருக்கலாம். ஏன்னா உங்கள் மதத்தில், எந்த மதத்திலுமே இது இருக்காது நம்ம சொல்கிறது. ஏன்னா அப்படி ஒரு வேளை மதத்தில் இருந்தால் கடவுள் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சிவபெருமான் அவர் தான் கடவுள், அவரை யாரும் பார்க்க முடியல, ஏன்னா உடம்பு எடுக்கலை. அதே நேரத்தில்
அகண்ட ஜோதி. அது கீதையில் வந்துடுச்சு, வேறு ஒன்றும் கிடையாது. அதிலிருந்து வந்தது 1000 சூரியன் மாதிரி பிரகாசமாக இருக்கு. போதும் கண்ணா போதும், உன் விஸ்வரூபத்தை நிறுத்து அப்படின்னு அர்ஜுனன் சொன்னதாக மனிதர்கள் எழுதிட்டாங்க. நிஜத்தில் அப்படி எதுவும் நடக்கலை. கடவுள் அப்படியெல்லாம் கிடையாது. கடவுள் நம்முடைய அப்பாவை நான் உன்னை பார்க்கவே விரும்பலைன்னு குழந்தை சொல்லுமா அப்படின்னு கடவுள் கேட்குறார். ஸோ அந்த பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்தில் கிடைக்கக்கூடிய அந்த முரளி முற்றிலும் இலவசம். 1 பைசா செலவு பண்ண தேவையில்லை. நீங்கள் சத்தியம் உண்மை இலவசமாக கிடைக்குது. போலி தான் லட்ச ரூபாய் செலவு பண்ணிவிட்டு போலிகள் பின்னாடி போய் ஏமாறுறோம். ஸோ சிவபெருமானே கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளி புள்ளி தான். அதனால தான் பார்க்க முடியல. 1000 சூரியன் பிரகாசம்லாம் கிடையாது. ஞானத்தில் அவர் உயர்ந்தவர், அன்பில் உயர்ந்தவர், ஆனந்தத்தில் உயர்ந்தவர். அன்பின் கடல், ஆனந்தத்தின் கடல், கருணையின் கடல். அப்படின்னா கடல் அளவுக்கு பெருசாக இருக்கிறாருன்னு அர்த்தம் கிடையாது. கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி தான். அந்த குணத்தில் அவர் கடலாக இருக்கிறார். ஸோ இப்போ சிவனே அப்படின்னா காளி பார்க்கவே முடியாது. அவள் 1000 சூரியனுக்கு சமம், நீ எப்படா பார்த்துருக்க முடியும் அப்படின்ட்டு ரஜினி அம்மா கேட்குறாங்க. ஸோ அவங்கள குற்றம் சொல்லலை. ஏன்னா இது வரைக்கும் பக்தியில் அப்படி தான் எழுதியிருக்கிறாங்க, அப்படி தான் நம்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ கடவுளுடைய ஞானத்தை நாம் எடுக்கிறதுனால இதை சொல்ல வேண்டியது, அதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்தி சொல்ல வேண்டியது கடவுளுடைய நேரடி ஞானத்தை கேட்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் குழந்தைகளாகிய எங்களுடைய கடமை. அதனால் சொல்கிறோம். ஸோ காட்சி யாருக்கு வேண்டுமானாலும் கிடைக்கலாம். அது கனவு மாதிரி தான். கனவில் தெளிவாக தானே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் முயற்சிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பக்கத்திலே ஒருத்தர் இருந்தார்னா அவருக்கு எதுவுமே தெரியாது, உங்களுக்கு மட்டும் தெரியும். அதுக்கு பேர் தான் திவ்ய திருஷ்டி அப்படின்னு கடவுள் சொல்கிறார். கடவுள் திவ்ய திருஷ்டி கொடுத்து காட்சிகளை காட்டுறார். ஆனால் இந்த காட்சி பார்க்கறதுனால எந்த விதத்திலையும் நன்மை கிடையாது. உங்களுடைய நோய் போயிடாது, உங்களுடைய பாவம் போகாது, எதுவுமே போகாது. நீங்கள் பக்தி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க, வெறித்தனமாக ஆசைப்பட்டீங்க, அதுக்காக முயற்சி பண்ணீங்க, அதனால் கிடைக்கிது, அவ்வளோதான். அதனால் காட்சி பார்க்கணுன்னு ஆசைப்படாதீங்க அப்படின்னு கடவுள் சொல்கிறார். ஸோ அடுத்தது ரஜினி அம்மாவும் மலைக்கா சகோதரியும் ஒரு காமனான விஷயத்தை முன் வச்சாங்க. அது என்ன அப்படின்னா, அகோரியாக இருந்துக்கிட்டு நீ என்னடா பொண்டாட்டி கூட இருக்கிற, பொண்டாட்டி புள்ள கூட இருக்கிற, குறிப்பாக காமத்தில் இருக்கிறத தான் அவங்க அப்படி பேசுகிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, ஒரு இன்டர்வியூவில் ஒரு லேடி ஆங்கர் டைரெக்டாக கேட்டுட்டாங்க. ஜென்ஸே கேட்க தயங்குவாங்க, அதுக்கப்புறம் கேட்டால் கூட அதை கொஞ்சம் வளைச்சி குலைச்சி தான் கேட்குறாங்க. பட் அந்த லேடி ஆங்கர் டக்குன்னு நீங்கள் மனைவியோடலாம் சேருவீங்களா நைட்டு அப்படின்னு கேட்குறாங்க. காமத்தில் ஈடுபடுவீங்களா? அதெல்லாம் சேருவேனே அப்படின்னு சொன்னது தான் அவருக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம். ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அகோரி இப்படியெல்லாம் இருக்கவே மாட்டான், அவன் எல்லாத்தையும் தூக்கி கடாசிட்டு போயிடுவான். நீ நான் அங்கேயும் போயிட்டு இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கிற, 1.5 வருஷமாக அகோரின்ட்டு நீ அங்கே சொல்லிகிட்டு இருக்கிற, ஆனால் உன் குழந்தை கர்ப்பமாகி 1 வருஷம் ஆகுது, அப்போ என்ன நீ அதை இன்னும் ரொம்ப மோசமாக சொன்னாங்க ரஜினி அம்மா அவங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நாம் இங்கே அகோரிகளுடைய மகிமையை பாட எந்த மனிதனுடைய மகிமையும் நம்ம பாட மாட்டோம். ஸ்ரீ கிருஷ்ணருடைய மகிமையை கூட பாட மாட்டோம். கடவுளுடைய மகிமை மட்டும்தான் பாடும், சிவனுடைய மகிமை மட்டும்தான் பாடும். வேறு யாரும் கடவுள் கிடையாது, அதை புரிஞ்சுக்கணும். காளியின் நாம தான். நாம் கிருஷ்ணராக ஆக போகிறோம். நம்மளுடைய உயர்ந்த குணம் அடையும் போது கிருஷ்ணர், கடவுளை ஆக முடியாது. கடவுளை நினைத்து அவருடைய ஞானமாகிய முரளியை கேட்டு அவருடைய குணமே நம்முடைய குணமாக நம்ம எந்த அளவுக்கு மாற்றிக்கிறோமோ அந்த அளவுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி கிடைக்கும். ஆனால் கடவுளுக்கு ஈக்குவலாக ஆகலாம், அதுவும் தற்காலிகமாக தான். அதுக்கப்புறம் அடுத்த ஜென்மம் எடுக்க அங்கே ஞானம் இருக்குது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக குணம் குறைஞ்சிக்கிட்டே வரும். 5000 வருட இறுதியில் தான் மீண்டும் இறைவன் இந்த ஞானத்தை கொடுத்து அவருக்கு சமமாக நம்மை தூய்மையாக்குற. ஸோ நம்மை தூய்மையாக்கி சொர்க்கத்தில் ஸ்ரீ நாராயணனா ஆக்கக்கூடியவர் தான் கடவுள். அவருடைய மகிமையை மட்டும்தான் நம்ம பாடிட்டு இருக்கிறோம். அகோரிகளுடைய மகிமையை பாடலை. ஆனாலும் மலைக்கா சகோதரிக்கு ஒரு பெரிய சல்யூட். ஏன் அப்படின்னா, ஆன்மீகத்திற்கும் காமத்துக்கும் சம்மந்தமே இல்லை, அதெல்லாம் காமத்தில் இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படியே தான் சொல்லிட்டு வந்தாங்க. எத்தனையோ பேர், நிறைய பேர் செத்து கூட போயிட்டாங்க, ரொம்ப ஃபேமஸாலாம் இருந்தாங்க. அப்போல்லாம் இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். காமம் தப்பு அப்படிங்கிறது நாங்கள் மட்டும்தான் பேசின்னு இருக்கிறோம் இல்லையா. ஆன்மீகத்திற்கு அது எதிரானது, கடவுளுக்கு எதிரானது. அதனால தான் காமதக்னீஸ்வரன் சிவனுடைய பேர். நெற்றிக்கண்ணை திறந்து மன்மதனை எரித்தார், அதாவது அது காமத்தை எரிக்கிறது. ஸோ சிவன் காமத்தில் விழப்போகிறது கிடையாது, ஏன்னா அவருக்கு உடம்பே கிடையாது.
குழந்தைகளை காமத்திலிருந்து விடுபட வைக்கிறார். ஸோ இதை முதலாக நம்மை தவிர்த்து ஒருத்தங்க சொல்கிறாங்கன்னா மலைக்கா சகோதரி. ஸோ அதனால தான் அவங்களுக்கு மிகப்பெரிய சல்யூட். ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இதோடைய சீரியஸ்னஸ் புரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் இவங்களே கலையரசனும் அவங்க மனைவியும் மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மீடியாவில் வந்து பேசும்போது இவர் எப்போத்துலேருந்தோ அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் விலகி தான் இருந்தார் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுதான் பிரச்சனைன்றதை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இவங்க உண்மையிலே காமத்தில் இருந்தாங்களா அல்லது விலகி தூய்மையாக தான் இருந்தாங்களா அப்படிங்கிறது வந்து அது மற்றவங்களுக்கு தெரியாது இல்லையா, அது அவங்களுக்கு மட்டுமே தெரியும். ஏன் அப்படின்னா இவரை வந்து ஏற்கனவே திருநங்கை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்களாம். ஸோ அதனால் ஆணுக்கு அது ஒரு ப்ரெஸ்டேஜ் இஷ்யூ வேறு இல்லையா, அதனால் வெக்கப்பட்டுட்டு கூட இல்லையா நான் காமத்தில் இருக்க தான் செய்கிறேன், ஏன்னா எப்படி வேணாலும் பேசலாம் இல்லையா. ஏன்னா இன்னொரு ஆங்கர் கேட்டார், பொண்ணுக்குன்னு ஒரு உணர்ச்சி இருக்கும்ல, அதை சரிப்படுத்த வேண்டியது கணவனுடைய கடமை இல்லையா, இப்படிலாம் கேட்குறாரு. இப்படியெல்லாம் கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட அவர் வந்து இல்லை இருக்கணே அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா இப்படி போனாலும் பிரச்சனை அப்படி போனாலும் பிரச்சனை அப்படின்னு மாட்டிக்கிறார். ஆனால் இப்போ தைரியமாக கலையரசன் வந்து ஒன்று சொன்னார், அது பாராட்டணும். என்ன அப்படின்னா, இல்லை நான் அப்படிலாம் இல்லை, அப்போ மனைவிக்குன்னு ஒரு தேவை இருக்கும்ல, அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவை அப்படின்ட்டு ஆங்கர் கேட்குறாரு. மாதத்துக்கு ஒரு தடவை 2 தடவை அப்படியா இருக்கிறாங்க? எங்கே அதெல்லாம் கல்யாணம் ஆன புதுசில் தாங்க இருப்பாங்க, இப்போல்லாம் எங்கெங்கே எல்லாரும் அப்படியே அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி இல்லாததுனால தான் கள்ளத்தொடர்பு அப்படியெல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. அதாவது அப்படி இல்லைன்னா கள்ளத்தொடர்பில் போயிடுவாங்கன்ற அர்த்தத்தில் தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. மனிதன் காமத்துக்கு ரொம்ப அடிமையான காரணத்தினால மனைவி பார்க்கும்போது அவனுக்கு காமம் வராது. ஏன்னா கொஞ்ச நாளில் பார்த்திங்கன்னா அது ஒரு சூப்பரான டாபிக் அது இல்லையா. இப்போ உங்கள் வீட்டில் எவ்வளோ இப்போ உலக அழகி ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனுடைய தம்பிக்கோ அண்ணனுக்கோ அவங்கள பார்த்தா காமம் வராது, அவங்க அப்பாவுக்கு காமம் வராது, அவங்க குழந்தைக்கு காமம் வராது. ஏன் அப்படின்னா அவங்க கூடவே இருக்கும்போது திட்டத்திட்ட அவங்களுக்கு ஒரு ஆண் கூட பழகிற மாதிரி தான் இருக்கும். அவங்க பெண்ணாக இருந்தாலும் உலக அழகியாக இருந்தாலும் உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் கவர்ந்திருக்கக்கூடிய அழகு அப்படின்னு நினைத்தாலும் கூட அவங்களுக்கு வந்து அவங்க மனநிலையில் அப்படி ஏற்றிக்கவே இல்லை. அதே மாதிரி தான் அந்த உலக அழகியே ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவனுக்கும் ஒரு மாதம் கழிச்சு அப்படி தான் இருக்கும். அதனால தான் மோகம் 30 நாளுன்றாங்க. அதுக்கப்புறம் போயிடும். குடும்பத்தில் ஒருத்தர் சகோதரியை பார்க்கும்போது எந்த உணர்வு இருந்துச்சோ, அம்மாவை பார்க்கும்போது எந்த உணர்வு இருந்துச்சோ அதே உணர்வு தான் மனைவியை பார்க்கும்போதும் இருக்கும். இதை தைரியமாக சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. ஸோ அதை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஸோ இதை யார் வந்து சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இதை கலையரசன் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து சொல்லாட்டினா கூட அதெல்லாம் ஆரம்பத்தில் தாங்க அப்படி இருப்பாங்க, அப்படிலாம் ஒன்றும் யாரும் இருக்க மாட்டாங்கன்னு அவர் சொல்லியிருக்கார். அதுக்கு ஒரு பெரிய சல்யூட். ஸோ இப்போ வந்து ரஜினி அம்மாவும் மலைக்கா சகோதரியும் வந்து சொல்கிறது என்னென்னா, அகோரி வந்து திரும்பி வரமாட்டான், இதை விட்டால் எல்லாத்தையும் விட்டு கடைசிட்டு போயிடுவான் அப்படின்றாங்க. ஓகே, அது அகோரி போகலாம். அகோரி போகிறாங்களா இல்லையான்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணல, ஏன்னா நம்ம அகோரிகள் புகழ்பாட வரலை. ஆனால் அப்படி போகிறது கண்டிப்பாக மனைவிக்கு செய்கிற துரோகம். இதை வந்து அற்புதமாக கலையரசனுடைய மனைவி எடுத்து வைக்கிறாங்க. அவங்க இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறது தான் ஆன்மீகமா அப்படின்னு கேட்குறாங்க. இதைத்தான் கடவுளும் கேட்குறார். இது வந்து மிகப்பெரிய சாபம். அந்த ரிஷி முனிவர்கள்லாம் விட்டு போகிறாங்க இல்லையா மனைவியை, அவங்களுடைய கடமையை விட்டுட்டு அவங்கக்கிட்ட சாபம் வாங்கிட்டு போகிறாங்க. இது இல்லாமல் வெளில போய் பிச்சை எடுத்து வேறு சாப்பிட்றாங்க. அப்போ அவங்கக்கிட்ட கணக்கு உருவாகுது. அப்புறம் எப்படி அவங்க முக்தி அடையிறது? ஸோ அந்த கணக்கை அடைக்கிறதுக்கு மீண்டும், ஏன்னா இங்கே கடமை செய்யாமல் இல்லாமல் போயிருக்கிறாங்க, அந்த கடனை முடிச்சாகணும். அது வரைக்கும் அவங்க பிறந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால தான் கடவுள் இங்கே கல்யாணம் பண்ணாமல் இருங்க, கல்யாணம் பண்ணலன்னா. கல்யாணம் பண்ணி இருந்தால், அதாவது ஒன்று நீங்கள் உருவாக்காமல் இருக்கணும் ஒரு படைப்பை இல்லையா, மனைவி உங்களுடைய படைப்பு, குழந்தை உங்களுடைய படைப்பு. உருவாக்காமல் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, தப்பிச்சாச்சு. ஆனால் உருவாக்கிட்டீங்கன்னா அதை பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பாயிடுது. அதை நீங்கள் மீறினீங்கன்னா அந்த பாவமும் வருது, அதற்கு நீங்கள் மறுபடியும் ஜென்மம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் கலையரசன் மனைவி அவர்கள் சொன்னது உண்மை. அப்போ மனைவியை விட்டுட்டு போகக்கூடாதுன்றது தான் உண்மையை தவிர, அதே நேரத்தில் மனைவி இருக்கிறான்றதுக்காக காமத்தில் ஈடுபட்டுட்டு இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். பெருமையாக அடிக்கடி மலைக்கா சகோதரி ஒன்று சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் பாருங்கள் ஆண்குறியெல்லாம் அறுத்து போட்டுட்டு இருக்கிறோம், நாங்கள் உயர்ந்தவங்களா அவங்க உயர்ந்தவங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ
திருநங்கைகள் ஆண்குறியாக இருக்கிறது வந்து கடவுளுக்காக கிடையாது, அது எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? ஸோ அதனால் இந்த இடத்துல அதை எடுத்துகிட்டு வர வேண்டியதே தேவையில்லாத விஷயம். இன்னொரு விஷயம், ஒருத்தன் ஆணாகவே இருந்து அது மாதிரி திருநங்கை பெண் உணர்வுலாம் இல்லாமலே கூட அவன் ஆண்குறியை அறுத்து எறிஞ்சிடுறான், கடவுளுக்காகனே கூட வச்சுக்கோங்களாம். அதுவும் தேவையில்லாத விஷயம். ஏன்னா இது மனதில் வருகிறது எண்ணம். ஒன்றும் இல்லை, ஒரு ரொம்ப அழகான பொண்ணு உங்கள் பக்கத்தில் பஸ்ஸில் உட்காந்துட்ருக்குறா. ஆனால் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வந்து நல்லா ஆழ்ந்த தூக்கம். அப்புறம் சில சமயம் நமக்கு அந்த தூக்கம் கலைஞ்சிட்டும் நம்ம கண்ணை திறக்க மாட்டோம், அது ஒரு சோம்பலாக அப்படியே இருப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துட்டு இருந்திருப்போம், அது நமக்கு தெரியும், தூங்கியிருப்போம். அதுக்கப்புறம் எப்போ ஏஞ்சான்னு தெரியாது, எப்போ இந்த பொண்ணு வந்தான்னு தெரியாது, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு அப்படியே படுத்துன்னே இருப்பீங்க, அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட நீங்கள் அப்படியே இருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏந்திரிச்சு அந்த பொண்ணு ஏஞ்சி போகணும் அப்படின்ட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொன்னாங்கன்னா, அப்போ தான் இவ்வளோ நேரம் இந்த பொண்ணை நம்ம பக்கத்தில் இருந்தா அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்போ பாருங்கள், நீங்கள் முழிச்சிட்டு தான் இருந்தீங்க, ஆனால் உங்களுக்கு எந்த காம உணர்வும் வரலை. அப்போ இது எங்கேருந்து வருது அப்படின்னா மனதில் தான் வருது, அதை புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் வந்து ஆண்குறியை அறுத்தாலோ அல்லது பெண்ணாக இருந்து, அது ஒரு சில நாடுகளில் சொல்கிறாங்க கிளிட்டரிஸ் அறுப்பாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணாலும் அது மைண்டிலெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மைண்டிலிருந்து அதை எரிக்கிற வழியைத்தான் சிவபெருமான் சொல்லி கொடுக்குறாரு. என் நினைவிலே இரு, ஒவ்வொருத்தரையும் ஆத்மாவை மட்டும் பாரு, உடலை பார்க்காத. முகத்தையே கூட சொல்கிறேன், முகத்தையும் பார்க்காதீங்க, ஆத்மா பாருங்கள். முதல்ல உன் குடும்பத்தில் இருக்கிற யாருனாலும் டிஸ்ட்ராக்ட் ஆக போகிறது கிடையாது. ஆனாலும் நீ ஆத்மாவை பார்க்குற பயிற்சி பண்ணு. வீட்டிலேருந்து அந்த பயிற்சியை தொடங்கும்போது தான் கொஞ்சமாக மற்றவர்களை பார்க்கும்போதெல்லாம் அந்த ஆத்மான்ற உணர்வு வரும் பொழுது தான் கலையரசன் சொன்ன மாதிரி நிர்வாணமாகவே ஒரு பெண் வந்தால் கூட உங்களுக்கு காம உணர்வு இல்லாமல் இருக்கும். இல்லை என்றால், அதாவது கலையரசன் ஒருவேளை அவர் சொன்னார் இல்லையா, மனைவியோடு நான் காமத்தில் இருக்கிறேன் அப்படின்னா, ஸோ அது கூட விரும்பி இருந்தாரா இல்லை கடமைன்னு இருந்தாரான்றதும் ஒன்று இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மனைவிக்கு தெரியாமல் தான் அவர் அகோரியாக போயிருக்கிறார் இல்லையா. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் அவர் சொல்கிறார், அவர் சும்மா பாம்பேக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். ஸோ அப்போ அதே நேரத்தில் வந்து இதுக்கு முன்னாடி ரெகுலராக காமத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து திடீர்னு காமத்தில் இல்லைன்னா சந்தேகம் வந்துடும். ஏன்னா ஏற்கனவே ஒரு திருநங்கையான்ற டவுட்டு எனக்கு இருக்குதுன்னு அவங்க மனைவி வேறு சொல்கிறாங்க. ஸோ அதுவும் இருக்குது. ஆனால் உண்மையிலே காமத்தை முற்றிலும் வென்றவராக இருந்தால் மனைவியை பார்த்தாலும் அவங்களுக்கு காமம் வராது. யாரை பார்த்தாலும் வரல அப்படின்னா மனைவியை பார்த்தாலும் வராது. ஆனால் இப்போ அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தவர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா யாருமே கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா அகோரிகள் வந்து உடம்பு ஃபுல்லாக விபூதி பூசிட்டு ஒரு மாதிரி அகோரமாக தன்னை காட்டிக்கிறது அழகாக இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இல்லையா. அவங்க நிர்வாணமாக இருக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அதில் எந்த விதத்துலையும் மற்றவர்கள் அவங்களால ஈர்க்கப்படக்கூடாது. ஈர்க்கப்படுறதை அவங்க பார்த்தாலே இவங்களுக்கு கூட காம உணர்வு தூண்டும். ஸோ இது பார்த்திங்கன்னா ஜெயின மத துறவிகள் அவங்களும் நிர்வாணமாக இருப்பாங்க. அந்த மதத்தை சார்ந்தவர்கள் எல்லோரும் இல்லை, அது துறவிகள் மட்டும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து அப்படியே ஒரு லைனாக இந்த அழகி போட்டி வைப்பாங்களே, அது மாதிரி வரிசையாக வராங்க அந்த தீட்சையை வாங்கிட்டு, சின்ன பசங்கள்லாம் கூட. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க வந்து குனிஞ்ச தலை நிமிராமல் தான் அப்படியே போகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு பெண்ணை பார்த்தாலே அவனுக்கு காம உணர்வு வந்துடுச்சுன்னா தெரிஞ்சிடும் வேறு இல்லையா. ஸோ அதனால் குனிஞ்ச தலை நிமிராமலே போகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், காமத்தை அவங்க வெல்லவும் முடியாது. ஏன்னா அது ஆழமாக பதிவாகி இருக்குது. அதனால தான் சொல்லி தெரிவதில்லை மன்மத கல்லைன்னு பாரதியார் சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம், அது முன்ஜென்மத்தில் பதிவாகி இருக்குது. ஸோ அப்போ அதை அழிக்கிறதுக்கான முயற்சி அவங்க பண்ணாதனால தான் சமணத்துறவி கூட பார்த்திங்கன்னா பாலியல் குற்றத்திலலாம் சிக்கியிருக்கிறாங்க. அதனால் ஆண்குறியை அறுத்தெறிஞ்சிட்டா அவங்க காமத்தை வென்றுட்டான்னோ அல்லது மனைவி பிள்ளையை விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டா அவங்க காமத்தை வென்றுட்டான்னோ அர்த்தம் கிடையாது. இன்றைக்கி நிறைய சாமியார்கள் பாலியல் குற்றத்தில் சிக்கிறாங்களே, இவங்களாம் பல ஜென்மமாக இப்படி கணவன் மனைவியை குழந்தையெல்லாம் தூக்கி கடைசிட்டு போனவங்க தான். ஆனால் இப்போ அந்த மாதிரி கடைசிட்டு போக முடியல, ஆத்மா பலகீனம் ஆயிடுச்சு. அதனால் ஊருக்குள்ளேயே அதை ஒரு பிஸ்னஸாக பண்ணும்பொழுது அழகான பெண்கள் வரும்போது விழுந்துடுறாங்க, குறிப்பாக செலிப்ரிட்டி வரும்போது விழுந்துடுறாங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த கலையரசனுடைய மனைவி வந்து அவங்க கேட்குறாங்க, அப்போ ரஜினி அம்மா ஏன் திருமணம் பண்ணாங்க, அவங்களும் ஆன்மீகத்தில் தானே இருக்கிறாங்க, எதுக்கு திருமணம் பண்ணுறாங்க
அப்படிங்கிற மாதிரி அவங்க பண்ணிக்கலாம், நான் பண்ணிக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. இது இல்லாமல் இன்னும் ஒரு ஃபேமஸான குறி சொல்கிறவங்க, திருநங்கை ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, அவங்க கல்யாணம் பண்ணி அவன் ஏமாற்றிட்டு போயிட்டான்ட்டு சூசைடெல்லாம் கூட பண்ணாங்க. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்குறியை அறுத்துட்டதுனால அவங்க காமத்தை வென்றுட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ கணவன் மனைவி ஒன்றாக இருந்து அவன் மனம் சலனப்படாமல் இருந்தால்தான் அவனுக்கு காமத்தை வென்று இருக்கிறானா இல்லையான்னு அவனுக்கே தெரியும். ஸோ அதற்காக தான் கடவுள் குடும்பத்தில் தான் நீங்கள் இருக்கணும், ஏன்னா நான் இல்லற மார்க்கத்தை உருவாக்கத்தான் வந்திருக்கிறேன், துறவர மார்க்கத்தை கிடையாது அப்படின்னு சொல்கிறார். சுத்தமான பழக்கம், அசுத்தமான உணவே சாப்பிடக்கூடாது, நீங்கள் சமைத்த உணவைத்தான் சாப்பிடணும், கறிமீன் இல்லை, பூண்டு வெங்காயம் கூட சேர்க்கக்கூடாது, இந்த மாதிரி. ஏன்னா சொர்க்கத்தில் அப்படி தான் நாம் இருந்தோம் அப்படிங்கிறார். ஆனால் அகோரிகள் உண்மையில் கடவுளுக்கு நிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க தான் உயர்ந்தவர்கள்னு இவங்க சொல்கிறாங்க. அது அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க, அதனால் சொல்கிறாங்க விட்டுருங்க. ஆனால் பிணத்தை சாப்பிட்றத விஷயத்தையா கடவுள் கற்றுக் கொடுப்பார்? கஞ்சா அடிக்கிறதையா கடவுள் கற்றுக் கொடுப்பார்? மனிதர்கள் அந்த மாதிரி எழுதிட்டானுங்க. பிள்ளைக்கறி சாப்பிட்டார் சிவன்ட்டு ஒரு கதையை எழுதிட்டாங்க. உடனே இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க, சிவன் சாப்பிட்டார், சிவன் கல்யாணம் பண்ணார், அதனால் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு இவங்க பண்ணாங்க. இது எல்லாமே மனிதர்கள் உருவாக்கிய கற்பனை கதை மட்டுமே. கடவுளை பற்றிய உண்மையான அறிமுகத்தை கடவுள் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவர் பேசிகிட்டு இருக்கிறார். அந்த ஞானத்தை கேட்ட பிறகு நீங்களே முடிவு பண்ணுங்கள், இதுவரை நீங்கள் நம்பியது உண்மையா, கடவுள் பேசிகிட்டு இருக்கிறது உண்மையான்ட்டு. ஸோ கடவுள் கொடுக்குற ஞானம் முற்றிலும் இலவசமாக யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது, அவசியம் பாருங்கள். இப்போ குறி சொல்கிறதுனாலையோ எதனாலேயோ ஓகே ஒரு சின்ன ஆறுதல் மக்களுக்கு இல்லையா, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவனுக்கு இத்தனை வருடம் கழிச்சு உனக்கு நல்லா ஆகுன்றது அவங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்குது. ஸோ அதனால் அதையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனாலும் கடவுள் சொல்கிறார், என் கையை பிடித்தால் உனக்கு சதா குரு திசைதான்ற. ஸோ அப்போ கடவுள் வந்த பிறகு நம்ம மனிதனை ஏன் பிடிக்கணும்? ஏன்னா இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த ஆன்மீகவாதிகள்னு பேசிக்கிற அத்தனை பேரும், கலையரசன் உட்பட, இவங்க பேசுனதெல்லாம் தூக்கி சாப்பிட்ற மாதிரி கலையரசனுடைய மனைவி பேசுனாங்க. என்ன பேசுனாங்கன்னா, அவங்க பேசின எல்லாமே அப்படி தான் இருந்துச்சு. அவங்க இப்போ நீங்கள் ஒரு சாமியாரை பார்க்க போகிறீங்க, ஆனால் வழியில் சாமி வந்துட்டால் நீங்கள் சாமியாரை பார்க்க போவீங்களா? கோயிலுக்கு போகிறீங்க, வழியில் கடவுளே பார்த்துட்டீங்க, பார்த்ததுக்கப்புறம் நீ மறுபடியும் கோயிலுக்கு போவியா அப்படின்னு கேட்குறாங்க. அதை தான் நாங்களும் கேட்குறோம். கடவுளே வந்துட்டார், இன்னும் மனிதன் எழுதிய பக்தி வேதங்கள் சாமியார்கள் இதுதான் எனக்கு தேவை அப்படின்னு நீங்கள் போகிறீங்கன்னா தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கடவுள் வந்துட்டார், வந்தப்புறம் எங்கே தேடிட்டு இருக்கிறீங்க? கடவுளே வந்துட்டார். ராம்ஜி சொன்ன மாதிரி கடவுளெல்லாம் பார்க்கவே முடியாது, அவர் வந்துட்டார், அவர் ஈஸியாக பார்க்க முடியும். அவருடைய ஞானத்தை கேட்டுட்ருக்குறோம். நான் வரமாட்டேன்னு அடம் பிடிச்சா இல்லை, நம்ம ஒரு துறையை ஆன்மீக துறையை எடுத்துட்டோம், அதில் நமக்கு ஒரு வருமானமும் வருது, இதை விட்டுட்டு அங்கே போயிட்டோம் அப்படின்னா இதை பண்ண முடியாதுன்னு நினைத்தால் கடவுள் என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஓகே அதில் ஒரு வருமானம் வரும், ஆனால் இங்கே கடவுளை நினைத்து ஆத்மாவை தூய்மையாக்குனா கிடைக்கக்கூடிய வருமானம் எவ்வளோ தெரியுமா? அடுத்த 2500 வருடம் சொர்க்கத்தில் இருக்க போகிறீங்க. அங்கே எல்லாமே அளவற்று இருக்கும். இந்த பஞ்சம் பட்டினி அதிக வெயில் அதிக மழை எதுவும் இருக்காது. சதா காலமும் வசந்த காலம். தங்க செங்கற்களால் கட்டப்பட்ட மாட மாளிகையில் இருப்பீங்கன்னா எவ்வளோ பணக்காரனாக இருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கணும்னா மனிதர்கள் மட்டும் இல்லை, விலங்குகள் கூட ஒன்றுக்கொன்று எவ்வளோ அன்பாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி சொர்க்கத்தை கையில் ஏந்தி வந்திருக்கிறார் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக. ஸோ அடுத்தது மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், அந்த கலையரசன் அவர்கள் நம்ம வீடியோவை பார்த்துருக்கிறார், அதை பற்றி பேசியிருக்கிறார், ஆனால் நம்ம சேனல் பேரை மட்டும் சொல்லாமல் பேசுகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அது நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த வீடியோவுடைய லிங்க் கமெண்ட்டில் பின் பண்ணி விடுறேன் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அந்த டைம் ஸ்டாம்பில் இருந்து கூட போடுறேன், இல்லை நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே உங்களுக்கே புரியும். ஸோ அதனால் மெயினாக மனைவியை விட்டுட்டு போகிறது ஆன்மீகம் கிடையாது, அது தனி துறவர மார்க்கம். துறவர மார்க்கம் பக்தியை பண்ண தேவையில்லைன்றார் கடவுள். ஏன்னா உனக்கு எதுவுமே வேண்டான்னு முடிவு பண்ணிட்ட, உனக்கு எதுக்கு கடவுள்? கடவுள் அனைத்தையும் கொடுக்கறதுக்கு வரார், சொர்க்கத்தையே கொடுக்க வரார். நீ இருக்கிறதே வேண்டான்னு விட்டு இல்லை போகிற, உனக்கு எதுக்கு பக்தின்னு கடவுள் கேட்குறார். தேவையே கிடையாது. ஆனாலும் அவங்களால நன்மை இருந்தது. என்னென்னா அவங்க தூய்மையாக இருந்ததுனால தான் பாரதம் இன்னும் அழியாமல் இருக்குது. ஆனால் இப்போ அவங்களும் தூய்மை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால தான் உலகழிவு அதிவேகத்தில் நம்மை நெருங்கிட்டு இருக்குது. ஆனால் பயப்பட தேவையில்ல. ஆத்ம உணர்விலிருந்து சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வெண்ணெயிலிருந்து முடி எடுக்கிறது எப்படி இருக்கும் அந்த மாதிரி உங்களுடைய உயிர் உடலை விட்டு எந்த வலியும் இல்லாமல் நான் பிரித்து மேலே எடுத்துக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்கிறார்.
ஸோ இறைவன் நினைவிலே இருந்து இறைவன் ஞானம் அந்த முரளி நான் சொர்க்கத்தில் நாராயணன் ஆக போகிறேன் அந்த போதையிலே உடலை விட்டு உயிர் பிரியும்போது எல்லோரும் முதல்ல கடவுள் இருக்கக்கூடிய அந்த பரந்தாமத்துக்கு போயிட்டு இந்த பூமி சொர்க்கமானவுடன் வருவோம். இந்த ஞானத்தை எடுத்து உங்களுடைய குணத்தை மாற்றி இருந்தால், அந்த அளவுக்கு மாற்றலைன்னா அந்த அளவுக்கு லேட்டாக தான் வருவோம், பதவியும் குறையும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லா மத சகோதர சகோதரிகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது அனைத்து மதத்தின் ஒரே கடவுளுடைய ஞானம், அதை புரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு இந்த ஞானம் கிடைக்கலையே அப்படின்னு உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்கள் மேலே குற்றம் சொல்லாமல், உங்கள் மேலே பாவம் வராமல் பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.